புயல் வேகத்தில் நேராக சென்று மெட்ரோ பாலம் மீது சொருகிய அரசு பேருந்து டிரைவர் அமர்ந்திருந்த பகுதியின் கண்ணாடி சிதைந்து போன பேரதிர்ச்சி காட்சி. ஓட்டுநரின் உயிருக்கு என்ன ஆனது? உள்ளே இருந்த 10க்கும் மேலான பயணிகளின் நிலை என்ன? மனதை உறைய வைத்த திக் திக் காட்சி. கிளைமாக்ஸில் விசாரணையில் தெரிய வந்த பகீர் தகவல். சென்னை அண்ணா சதுக்கத்தில் இருந்து பூந்தமல்லி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது. மேலும் அதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்றுள்ளனர். அந்த பேருந்தை ஏழுமலை என்பவர் இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் கும்மணஞ்சாவடி அருகே பேருந்து சென்ற போது ஓர் பேரதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆம், அந்த பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த மெட்ரோ பாலத்தின் தூண் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்தின் முன்பக்கம் முழுவதுமாக கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஒரு சம்பவத்தில் டிரைவருக்கு என்ன ஆனது என்று பார்த்தபோது அவருக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த விசாரணையில் வெயில் காரணமாக அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது.